ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 45 அதிகாரம் 4 வசனம். Isaiah chapter 45 verse 3 in English. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஒளிப்பிடத்தில் இருக்கிறதான பொக்கிஷங்களை தருகிற தேவன். இந்த உலகத்துல அநேக காரியங்கள் நமக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன, ஒளித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். Dear child of God, our Lord God has called us and He has named us after His name, and we are His children. When we are God's children, God wants to give you the treasures which are in the dark places. There are many treasures in the dark places, but God wants to give it to you. The prince of darkness has kept a lot of treasures which belong to God's people. But the Lord God is going to give you those treasures which are in the dark places. அந்தகாரத்தில் இருக்கிறதான பொக்கிஷங்களை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார். அதோடு மாத்திரமல்ல, ஒளிப்பிடத்தில் இருக்கிறதான புதையல்களையும் ஆண்டவர் தர வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord God wants to give you the riches which are in hidden places. There are times people hide so many riches from God's people. They don't want God's people to become rich. They hide it. But the Lord God is going to break every bronze gates and every iron bars, so that you and me are going to enjoy the treasures which are in dark places and the riches which are hidden from our eyes. That is why you and me are privileged to be children of God. In this world, our Lord is able to give us the victory because we are God's children. He wants to give you the treasures in dark places. He wants to give you the riches which are hidden before you. Believe in Him. He will do it. He will give it. He will prosper you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிறதான பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிறதான புதையல்களையும் எங்களுக்கு கொடுக்கிற வல்லமையுள்ள தேவன், உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் திறந்து கொடுக்கிற தேவன், எதையுமே எங்களுக்கு மறைப்பதில்லை. உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.